ஒரு குரூப் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒருத்த மட்டும் டிஃப்ரெண்டா பழைய சட்டை போட்டு உட்காந்துருக்கான். அப்போ இன்டர்வியூக்கு அடுத்தால கூப்பிடுவாங்க லேடி மிஸ்டர் கார்னர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லாருமே யாரா அது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்க அந்த பழைய சட்டை போட்டிருந்தவன் தான் எந்திரிச்சு போறான். அவன் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய எம்என்சி ட்ரேடிங் கம்பெனி. அவன் உள்ள போறப்பே சுத்தி முத்தி காட்டுறாங்க. மீன் மார்க்கெட் மாதிரி பயங்கரமா கத்தி அந்த ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வித்துட்டு இருக்காங்க எல்லாரும். அதை பார்த்துட்டே நம்ம ஹீரோ இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்குள்ள போறான். உள்ள போய் பார்த்தா பயங்கரமா எல்லாம் கோட் ஷூட் போட்டுட்டு யாரா இவன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. நம்மளும் தைரியமா உள்ள போய் எல்லாருக்கிட்டையும் கையை கொடுத்து ஹாய் சார் நான் தான் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா பேசுறான். உள்ள போயிட்டு அங்க இருந்தவங்க எந்த கேள்வியும் கேட்கறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட அரை மணி நேரமா நான் உங்ககிட்ட என்ன கதையை சொல்லி நான் இப்படி வந்திருக்கிறத சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். நிச்சயமா நான் ஒரு கதையை சொல்லியிருந்தேன், நீங்க நான் அந்த வேலைக்கு தகுதியான ஆள் தான் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிருப்பீங்க. அது மூலமா என்னோட திறமை பணிவு இதெல்லாம் என்னால உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்க முடியும். ஆனா எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எந்த கதையும் வரல. உண்மை என்னன்னா நான் பார்க்கிங் டிக்கெட் பே பண்ணலன்னு சொல்லிட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த இன்டர்வியூல ஒருத்தர் பார்க்கிங் டிக்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுன்றதுக்காக நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காலைல ஓடியே வந்துட்டேன். அந்த இன்டர்வியூல பெரிய ஆள் மாதிரி இருந்த ஒரு வெள்ள முடி தத்தா நீங்க அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ நான் என்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தேன். அந்த வெள்ள முடி தத்தா இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமான்னு கேட்கிறாரு. அந்த வெள்ள முடி தத்தா பக்கத்துல இருந்த ஒரு ஆபீசர் கிட்ட உங்களுக்கு ஒரு மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. 40 பவுண்ட்ல ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு பில்டிங்க்கு வெளியே மணிக்கணக்கால் நின்றுப்பார். உடனே இந்த வெள்ள முடி தத்தா உங்களுக்கு இந்த பிசினஸ் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கா? ஆமா சார் ரொம்ப ஆசையாவே இருக்கு. திரும்பவும் பக்கத்துல இருந்தவர்கிட்ட நீங்க இவர் எத்தனை தடவை பாத்திருக்கீங்க, எல்லா தடவை இதே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாருன்னு சொல்லி கேட்க இல்ல சார் எல்லா தடவை ரொம்ப நீட்டா கோட் ஷூட் போட்டுட்டு இருந்தார். அந்த வெள்ள முடி தத்தா முன்னாடி இருந்த ஒரு சர்டிபிகேட்டை எடுத்து நீங்க கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் காலேஜ்லயும் ஃபர்ஸ்ட், சரி உங்க கிளாஸ்ல எத்தனை பேரு அப்படின்னு சொல்லி கேட்க என் கிளாஸ்ல 12 பேர் சார். அதை கேட்ட உடனே இந்த சர்டிபிகேட்டை பட்டுன்னு கீழே வைக்கிறாரு. சார் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்திருக்க இன்டர்வியூக்கும் நீங்க கேட்கிற கேள்விக்கும் சம்மந்தமே இல்லையே சார். இப்படி ஒரு கேள்வி அவசியம் தேவைதானா? நான் எப்படி படிச்சிருக்கேன்றத உங்க முன்னாடி சர்டிபிகேட்ஸ்ல இருக்கிற மார்க் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு என் கிளாஸ்ல எத்தனை பேர் அப்படின்னு கேட்கறதெல்லாம் எனக்கு ஏதோ தப்பா தெரியுது சார். அப்போ அந்த வெள்ள முடி தாத்தா சரி ஓகே இப்போ ஒருத்தன் இன்டர்வியூக்கு வரான், அவன் சுத்தமே இல்லாத ஒரு அழுக்கு சட்டையை போட்டு வரான்னு வச்சுக்கோ, அவனுக்கு வேலையும் கொடுக்குறேன் அப்படி கொடுத்தான்னு வச்சுக்கோ, அதை நேர்ல பாக்குற நீ என்ன சொல்லுவ அதை சொல்லு. அவன் பேண்ட் ரொம்ப நல்லா இருந்ததுனால கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவேன் சார். இதை கேட்டதுமே அங்கிருந்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படியோ நம்ம ஹீரோ அங்கிருந்து எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணி அந்த ஜாப்லயும் செலக்ட் ஆயிட்டான்.